ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, 26/5/2025 அன்னைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை இந்த ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்களுக்கான ஸ்கூல் எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 2025-26 கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு ஜூன் 2ஆம் தேதி 2/6/2025 அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. எனவே மேற்கண்ட நாளில் பள்ளி துவங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனைத்து முதன்மை கல்வி அலுவலருக்கு பார்த்தா உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 2/6/2025 அன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. 2ஆம் தேதி உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான சுற்றறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 16 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிலது பார்த்தா ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சிலது பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது 2025-26 கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பின் முன் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் மற்றும் இக்கல்வியாண்டில் செயல்படுத்தப்பட வேண்டிய கல்வி செயல்பாடுகள் குறித்து இதில் வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளிகள் திறப்பதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு, அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னமான பண்ணணும் அப்படின்னா பள்ளி தூய்மை பணிகள், அதாவது ஸ்கூலை பார்த்தா தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா கிளாஸ் ரூமும் சரி, ஹெட்மாஸ்டருக்கான ரூம் சரி, டாய்லெட்டாக இருக்கட்டும் அல்லது ஸ்கூல் வராண்டா, ஸ்கூலில் இருக்க எல்லாத்தையுமே தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோரு ஜன்னல் எல்லாமே பார்த்தா தூய்மையாக வச்சுருங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாரி சத்துணவு மையமெல்லாம் இருக்குது பாருங்கள், அதையும் சரியான முறையில் தூய்மையாக வச்சுக்கோங்க, குப்பைகள்லாம் இல்லாத மாரி பார்த்துக்கோங்க அப்படின்றத முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளி பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் ஸ்கூலில் பார்த்தா மாணவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்காக ஸ்கூலில் ஏதாச்சும் அதிக மரங்கள் இருக்கா, இல்லை பார்த்தா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூல் சுவர்லாம் விழுற நிலைமையில் இருக்கா, அந்த இவி பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஸோ ஒரு சேஃப்டி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவர் சேர்க்கை, ஸோ அதிகபட்சமாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர் சேர்க்கை அதிகப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ 1 to 9th வரைக்கும் மாணவர் சேர்க்கை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஹெட்மாஸ்டரை பார்த்தா இதில் தலையீடு செஞ்சு நிறையா அட்மிஷனை போடுங்க அப்படின்றதையும் மேற்கொண்டிருக்காங்க. மாணவர் சேர்க்கை கொண்டாட்டம் அனைத்து பள்ளிகளிலும் பள்ளி திறந்த முதல் நாள் அன்றே கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள், நிறைய புதிய ஸ்டூடெண்ட் வருவாங்க, அவங்களுக்கு பார்த்தா கொண்டாட்டத்தை ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் செலிப்ரேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பள்ளி அமைந்துள்ள பகுதிகளில் பள்ளி செல்லும் வயதுடைய அனைத்து குழந்தைகளையும் பள்ளியில் சேர்ப்பதை உறுதி செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு 9ஆம் வகுப்பு சேர வருவாங்க பாருங்கள், அவங்களுக்கும் நீங்கள் அட்மிஷன் போட்டதை உறுதிப்படுத்திட வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளியில் சிறந்த செயல்பாடுகளை பள்ளிக்கு அருகில் உள்ள குடியிருப்புகளில் வசிக்கும் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளம்பரங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் அரசு பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை பற்றி விளக்கி கடந்த ஆண்டை விட குறைந்தபட்சம் 50% மேலே கூடுதலாக சேர்க்கணும். அப்படி சேர்க்குறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வழங்கப்படும் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய நலத்திட்டங்கள் குறித்து சொல்லியிருக்காங்க. அதாவது 2025-26 கல்வியாண்டிற்கு நலத்திட்டங்கள் வழங்குதல் சார்ந்த ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பின்பற்றி வழங்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலமாக காலை உணவு வழங்குறாங்க. அது கரெக்டாக குறித்த நேரத்தில் கொடுக்கணும். 1ஆம் தேதி, அதாவது எப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே நீங்கள் காலை உணவு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நன்னெறி வகுப்பு பற்றி கொடுத்துருக்காங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழகம் உலகிற்கு தந்த பெருங்கொடையாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுமறையாகவும் உள்ள திருக்குறள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாடநூலில் இன்றியமையாத பார்த்தா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நன்னறி பாடத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 6 to 12th படிக்க எல்லாருக்குமே பார்த்தா வாரம் ஒரு நன்னறி வகுப்பு அனைத்து வகுப்புகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது எவ்ரி வீக் பார்த்தா நன்னறிக்கான ஒரு பாடம் இருக்குது, ஒரு வகுப்பு ஒதுக்குறோம். அந்த வகுப்பின் போது திருக்குறளை பற்றி நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அந்த ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நன்னறி வகுப்பு பார்த்தா புதுசாக இந்த வருஷம் தொடங்குறாங்க.
திருக்குறள் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த ஒரு கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் கல்விசார் செயல்பாடுகள் மற்றும் கல்விசாரா செயல்பாடுகள், அதாவது கோ கரிக்குலர் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியை வந்து அரசு பள்ளியில் நடத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்கான கற்றல் கற்பித்தல் முறைகளில் நாட்டிற்கே முன்னோடி திட்டங்களான எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி, மாதிரி பள்ளிகள் போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கோ கரிக்குலர் மற்றும் எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கான திட்டத்தை வந்து ஏற்கனவே இருக்குது. அதில் வந்து என்னமான இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா, கல்விசார் மற்றும் கல்விசாரா செயல்பாடுகளான மன்ற செயல்பாடுகள், நூல் வாசிப்பு பற்றி கொடுத்துருக்காங்க. நுண்கலைகள், விளையாட்டு மற்றும் அறிவியல் ஆகியவற்றில் சிறந்து விளங்கும் அரசு பள்ளி மாணவர்கள் உலக அளவில் புகழ்பெற்ற இடங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர். எனவே இந்த ஆண்டும் இந்த செயல்பாடுகளில் மாணவர்கள் அனைவரும் பங்கேற்பு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளிகளில் பயிலும் மாணவருடைய கல்விசார் செயல்பாடுகளை ஊக்குவிக்க வெவ்வேறு காலகட்டங்களில் இலக்கியம், கவின்கலை, அது மட்டும் இல்லாமல் சூழலியல், போதை எதிர்ப்பு மன்றம் உள்ளிட்ட மாணவர் மன்றங்கள் தொடங்கப்பட்டு நன்முறையில் நடைபெற்று வருகிறது. அதுவும் இந்த வருஷம் தொடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மாறி வரும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப அரசு பள்ளி மாணவர்களுக்கு தொழில்நுட்ப அறிவு, கணினியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மீதான ஆர்வத்தை ஏற்படுத்த கணினியல் மன்றங்கள் மற்றும் எந்திரனியலை கற்றுக்கொள்ள எந்திரனியல் மன்றங்கள் பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இணைய பாதுகாப்பு மற்றும் எத்திக்கல் ஹேக்கிங் தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இயற்கையின் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அரசு பள்ளிகளையுமே காய்கறி தோட்டம் மாணவர்களால் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவற்றை விளையும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரைகள் பள்ளிகளில் சத்துணவுல பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவருடைய பெற்றோர்களை ஒவ்வொரு மாதமும் பள்ளிக்கு அழைத்து மாணவருடைய உடல்நலம் எப்படி இருக்குது, எப்படி படிக்கிறாங்க அதை பற்றி நம்ம நார்மலாக ப்ரைவேட்லாம் வந்து பார்த்தா அவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்னும் உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இலக்கிய மன்றம், சுற்றுச்சூழல் மன்றம், வினாடி வினா, சாலை மற்றும் பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் மன்றம், தகவல் தொழில்நுட்ப மன்றம் போன்ற பல மன்றங்களை வந்து பார்த்தா நீங்கள் மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் கலை செயல்பாடு, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் உள்ளிட்ட கல்விசாரா செயல்பாடுகளுக்கு என 2 பாட வேலைகளை, இலக்கிய மன்ற செயல்பாடுகள் உள்ளிட்ட கல்விசார செயல்பாடுகளுக்கான 2 பாட வேலையை வந்து பார்த்தா ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இச்செயல்பாடுகள் பள்ளி வேலை நேரத்தில் அவற்றுக்கென ஒதுக்கப்பட்டுள்ள பாட வேலைகளில் எல்லாருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மன்ற செயல்பாடுகளை பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு ஏதுவாக கால அட்டவணை வந்து பார்த்தா உருவாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தா அதுக்கான பாட வேலையில் மன்றங்கள் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கல்விசாரா செயல்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல கலையும் கலைவண்ணமும், கலையரங்கம், சிறார் திரைப்படம், கணினி நிரல், சுற்றுச்சூழல் மன்ற செயல்பாடுகளை பள்ளிகளில் சிறப்பாக செயல்படுத்த பள்ளிகள் தங்கள் தேவை மற்றும் சூழ்நிலைக்கேற்ப இச்செயல்பாடுகளை திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு சிறார் படங்கள்லாம் வந்து காமிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஓவியம் வரைவது, கைவினை செயல்பாடுகள் 2வது வாரத்தில் சிறார் திரைப்படம், 3வது வாரத்தில் நாடகம், கூத்துக்கலை, இசை, வாய்ப்பாடு, நடனம், பாரம்பரிய கலை, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடத்தணும் அப்படின்றதையும் இது மூலம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் போன்ற தளத்திலோ கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பெற்று மாணவர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதத்தின் ஒவ்வொரு 2வது வாரமும் ஒவ்வொரு பள்ளியிலும் சிறார் திரைப்படங்கள் திரையிடப்படும். திரைப்படங்கள் மாணவருடைய சிந்தனை மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படுத்தும் தாக்கம் அளப்பரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ப்ரொஜெக்டர் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2வது வாரத்தில் சிறார் திரைப்படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பள்ளி அளவிலும் ஒவ்வொரு மாதம் சிறந்து விளங்கும் மாணவர்களை ஒன்றிய அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை மாவட்ட அளவிலும் வந்து பார்த்தா கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. படிப்பை தவிர்த்து நிறையா வந்து பார்த்தா மாற்றங்கள் இருக்க போது நிறையா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 4வது வாரத்தில் கணினி நிரல் மற்றும் சுற்றுச்சூழல் மன்றம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்திலையுமே ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பள்ளிக்கால அட்டவணை மற்றும் பள்ளி நாள்காட்டி. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து பள்ளிக்கால அட்டவணை எப்போல்லாம் ஸ்கூல் இருக்குது, எப்போல்லாம் லீவ் வருது, எந்தமான லீவ் வருது, எக்ஸாம் எப்போ, அதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கான நடைமுறை கொடுத்துருக்காங்க. உடற்கல்வி ஆசிரியர்கள் பள்ளி வேலை நேரத்துக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பசங்களுக்குமே சரியாக வந்து பார்த்தா வருகை புரியுறாங்களா, ஒழுக்கமாக கடைபிடிக்கிறாங்களா, ட்ரெஸ் கோடிங் நல்லா கொண்டு போகிறலாம் அப்படின்றத நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாளில் பள்ளி நேரம் முடிந்தவுடன் அனைத்து மாணவர்களுக்கும் கூட்டு உடற்பயிற்சி ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக செக் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள் அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 16 பங்காளர்கள் இந்த ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பள்ளியை விட இப்போ அதிகமாக வந்து பார்த்தா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மன்றம் அந்த மாதிரி நிறையா வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஃபன்னியாக தான் ஸ்கூல் போகும்போது ஜாலியாக வந்து படிச்சுட்டு நல்லா போயிட்டு வாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ரீஓப்பன் பண்ணுறாங்க. முன்கூட்டியே எல்லாமே பொருள் வாங்குறது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடியாகி போங்க. ஸோ கம்பல்சரி 2/6/2025 ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.